ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 10லேருந்து 12 பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் பிஸ்தா சேர்த்துக்கலாங்க. கூடவே ஜில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேங்க. இதை வந்து ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரமாக வச்சு எடுத்தாச்சுங்க. இதிலேருந்து கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த கேரட்டும் நட்ஸும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம மீதி வச்சுருந்தோம் பாருங்கள், 1/2 கப் பால், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம மில்க் ஷேக்கை வடிகட்ட மாட்டோங்க, அப்படியே தான் சர்வ் பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிளாஸில் மாற்றிக்கலாங்க. மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாமையும் பிஸ்தாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதில் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக ஹெல்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.